ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்றனர். குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்தே அரசியலமைப்பு மீது பிரதமர் மோடி பெரும் மரியாதையை வெளிப்படுத்தி வருவதாக அண்ணாமலை கருத்து. பிரதமரை அரசியல் சாசனத்திற்கு தலைவணங்க செய்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதற்கு பதிலடி. சென்னை திருவான்மியூர் மீனவ குப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் ஒருநாள் அடையாள அமைதி வழி போராட்டம். கடந்த 2010ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் வைத்த 350 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் தீர்மானத்தை நிறைவேற்ற கோரி வலியுறுத்தல். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய எழுச்சியை அண்ணாமலை தந்துள்ளார் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கருத்து. கோவை நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமாக வாக்குகளை மக்கள் பாஜகவிற்கு தந்துள்ளனர் என்றும் புகழாரம். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் விழா கொண்டாட புது காரணங்களை கண்டுபிடிக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நிர்வாக தோல்விகளை மறைத்து விழா கொண்டாடுவதே திமுகவின் வழக்கம் என்றும் சாடல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவிற்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வானதி சீனிவாசன் கருத்து. நாங்கள் 40 இடத்தை பிடித்து விட்டோம், நாடாளுமன்றத்தில் பாருங்கள் என கூறுவதால் வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது என்றும் சாடல். பிரதமர் மோடி சீனா அமெரிக்காவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவரை பார்த்து பயப்பட வேண்டும். குன்னூர் அருகே தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் ஆராசா பரபரப்பு பேச்சு. பக்ரீத் பண்டிகையொட்டி சென்னையில் நாளை சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் 6 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.